இது ஏன் ட்ரூப், இது ஏன் நாடகம். And I pay for all the damn bloody things, including your mistakes. நாடகம் நல்லா போச்சுன்னா உன்னை போந்துட்டு போயிடுவாங்க. அதுவே ஒரு மாதிரி போச்சுன்னா மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு துப்பிட்டாங்க. ஏன்? உன்னாலதான். நான் மலையாளத்துல நாடகம் போட்டிருக்கேன், ஹிந்தில நாடகம் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல நாடகம் போட்டிருக்கேன். என் ஆர்டிஸ்ட் யாருமே என் கால் பாரி விட்டது கிடையாது. நடக்கிறது ஹிந்தி நாடகம், திட்டின தமிழ்ல பாடுறியா? Are you not ashamed? நடிக்கும் போது சொந்த கற்பனை இருக்க வேண்டியதான். ஆனா நீ செஞ்சது கற்பனை இல்ல, murder. You wanted to destroy my reputation. You wanted to make a fool of my troupe, my play, and with reference to your application for the post of assistant, you are required to be present at our Janpat branch at 11 a.m. on 27th instant. Hey, congratulations ரங்கா. இந்த இன்டர்வியூலயாவது உனக்கு வெற்றி கிடைக்கட்டும்டா. அத கிழிச்சு குப்பையில போட சொல்லு, நான் போறது இல்ல. என்னடா இப்படி சொல்றாங்க? எல்லாம் சும்மா கண் தொடப்பு வேலை, இல்லாட்டி ஐ வாஷ். நான் போறது இல்ல. டேய் டேய், யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா நம்ம சோத்து பிரச்சனை தீரும் இல்லையா? டேய் கண்ணா, சமத்து இல்ல, நாளைக்கு இன்டர்வியூ போடுச்ச இந்த இழவு பிடிச்ச தாடி எடுத்துடுறா. முடியாது. இது என்ன பெரிய சாம்சங் தலை முடியா? உன் சக்தி எல்லாம் இதுலயேவா இருக்கு? இப்ப வச்சு ஒரு கோட்டு போட்டு போடா. சரி, பியூரோக்ரஸிம்ப போன வாட்டியே ஒரு கோட்டு போட்டுட்டு வரக்கூடாதான்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்ல. கோட்டுக்காக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் சட்டையில இருக்கிற இந்த கிரீஷலியாவது மறைக்கும் இல்லையா? அதுக்காவது கோட்டு போட்டுக்கடா. ஆள் பாதி ஆட பாதி இல்லையா? பிளீஸ், நமக்கு வேலை வேணும், அதுக்கு உனக்கு ஒரு கோட்டு வேணும். ஓகே, ஆனா கோட்டுக்கு எங்க போவேன்? நீ கூட்டு வருதுரா. सर नमस्कार सर. नमस्कार. नमस्ते जी. नमस्ते सर. आपको ये हिंदी की छोटी सी बात है. नहीं சும்மா இருடா. இல்ல தமிழா? அரே சார், நம்ம ஊரு சார். ஊரை விட்டு ஊர் வரமே எதுக்காக சார்? வேலை தேடி. காலையில 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணிக்கு திரும்புறமே எதுக்காக சார்? உழைப்புக்காக தான் சார். ராமாயண காலத்துல இந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க இல்ல? அந்த காலம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன பண்ணு நினைக்கிறீங்க? இந்தாங்கப்பா, ஆளுக்கு 10 பைசா கொடுத்துறேன், ஆளை விட்டுருங்கப்பா. என்ன சார் இது 10 பைசா கொடுத்து 2 தமிழ்ல இன்சல்ட் பண்றீங்களே? என்னப்பா 10 ரூபா வேணுங்கிறியா? அது இல்ல சார், உங்க கோட்டு வேணும் சார் 2 மணி நேரத்துக்கு. கோட்டா? ஒரு இன்டர்வியூக்கு போகணும். என்னடா ஆளையே காணோம்? போனா போட்டோம்டா. இவ்வளவு பெரிய டெல்லியில இதோட நல்ல கோட்டு கிடைக்காமல போயிடும். வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்கு? எங்க பிடிச்சிருக்க? மத்த நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார். இவர் தான் சார் பெயிண்டர், பேரு பரணி. இதான் பெயிண்டிங். உங்களை மாதிரியே வரைய சொல்றோம் சார். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகும் சார். இவர் ஏன் பேசல? அவர் ஊமை சார். சாரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஐயோ அப்படி சொல்லிட்டு அமுக்கட உட்காருங்க சார். பாவம் புவர் பெயிண்டர் சார். ஆமா சார், ஊமை சார். ஊமைக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் சார். சரி வரைய சொல்லுப்பா. இப்படியே வா. பின்ன பீசி எடுக்கணுமா? போட்டோ எடுக்கணும் சார். கயட்டுங்க சார். அதுக்கு தானே இத்தனை கஷ்டமோ? கோட்டை ஏன் கட்டணும்? பின்ன பாடி எப்படி சார் தெரியும்? கயட்டுங்க சார் கோட்டை. கயட்டுறா. ஆடாடாடாடாடா, என்ன பாடி என்ன பாடி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாடியை நீ பாத்திருக்க? இல்லடா. பார்த்தது இல்ல? ஜானி வீஸ்முல்லர் பாடி மாதிரி இருக்குடா. யாருடா அது? அவர் தான்டா டார்சான். சார் நேரா பாக்கணும் சார். அப்படிதான் அப்படிதான். அப்படி பரணி, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா வரைஞ்சா போறோம். 2 hours தான், அதுக்குள்ள முடிச்சுங்க. முடிச்சிடும். இல்லையா சரித்திரத்தை எழுதிக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நேரப்பா ஆகும் சார்? உங்க உடம்பு நல்ல உடம்பு சார், இரும்பு மாதிரி. ஆனா மூஞ்சிதான் வழக்கண்ண வழுக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நல்லா மூச்சு இழுத்து பிடிச்சுக்கோங்க.
மிஸ்டர் ரங்கன், மிஸ்டர் எஸ் ரங்கன். Yes, Rangan. MA Philosophy, Tamil Nadu. Acha, you're a Tamilian. Tamil speaking Indian. ஆமா, இன்டர்வியூக்கு வரப்போ கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது? நீங்க முதல்ல வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி நீட்டாவே ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். What is the capital of Denmark? Copenhagen. Who is the Chief Minister of Maharashtra? Today, yesterday or the day before? Because there is a change every day, you see. ஆமா, தற்கால இந்திய அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உருப்படாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பழமொழி ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். ஆமா, இப்ப ஈரான்ல என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியும். ஆனா அதுக்கும் இந்த குமாஸ்தா உத்தியோகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? He seems to be impertinent. பின்ன என்ன சார், நான் அப்ளை பண்ணிருக்கிறது ஒரு சின்ன குமாஸ்தா உத்தியோகத்துக்கு. அதுக்கு தேவை கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் புக் கீப்பிங், கொஞ்சம் கணக்கு, நேர்மை, உழைப்பு. I've got my degrees, I've got my certificate. You can check it up. What else do you expect of me? 2 horns? Sorry. To which party you belong? The unemployed lot of India. நீ என்ன கம்யூனிஸ்டா? What if? கம்யூனிஸ்டா ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் இப்படி அஸ்தியில ஜுரம் வருது? கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான், ஊரை கொளுத்துவான், அவ்வளவுதானே? அது இல்ல, வேலையில சேர்ந்துருவேன், அப்புறம் கூட்டத்தை சேர்த்துட்டு கோஷம் போடுவேன். ஏன் இப்பவே போடுறேன்? மிஸ்டர் சார், நீங்க எல்லாம் இன்டர்வியூ வைக்கிறது ஆளுங்களை பொறுக்கிறதுக்கா? ஏதாவது காரணம் சொல்லி தள்ளுறதுக்கு தானே சார்? Look here, my degrees and certificates. Bureaucracy, down, down. Nepotism, down, down. Favoritism, down, down. Red tapeism, down, down. வாழ்க பாரதம். என்னையா முடிஞ்சுதா? ஆபீஸ் போகணுப்பா. டெல்லியில நாங்க பார்க்காத ஆபீஸா? உட்காருங்க சார். அப்படியே ஆபீஸ் போனாலும் நாம என்ன வேலையா செய்ய போறோம்? 1.5 மணி நேரம் கேண்டீன்ல அரட்ட, 1 மணி நேரம் மரத்தடியில் அரட்ட, 1/2 மணி நேரம் அரசியல் அமுக்கலாம். ஐயோ, கோட்டு வந்தாச்சு. ஏன் கோட்டு எங்க போயிருந்தது? இன்டர்வியூ போயிருந்தது. என்ன சார் கேள்வி கேக்குறீங்க நீங்க? இந்தாங்க சார் உங்க கோட்டு. வாங்க. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்க சொன்ன மாதிரி அப்பா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிட்டேன். என்ன பண்ணாரு? மண்ணெண்ணெய் விட்டு விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதானே? அட நீங்க ஒருத்தர். வாங்க, காபி சாப்பிடுறீங்களா? பால் இல்லாத காபி. அட நீங்க ஒண்ணு, அந்த ஆளு கடன்காரனுக்கு பயந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஒளிஞ்சிருப்பாரு. கையில இருக்கிற காசெல்லாம் செலவானா தன்னால திரும்பி வருவாரு. வாங்க காபி சாப்பிடும். அப்படித்தான் நானும் நினைச்சேன். என்னையோட 7 நாள் ஆகுது, திரும்பி வரல. 7 நாள் ஆச்சு? ஆமா. அவர் சம்பாதிக்கிறாரு இல்லையோ, என்னை வச்சு காப்பாத்துறாரு இல்லையோ, வீட்டுல ஆம்பளைன்னு இருந்து ஒரே துணை. இப்ப அவரும் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டாரோ என்னவோ எனக்கு பயமா இருக்கு. ஏதுரா பனியன் புதுசா இருக்கு? ஓட்டு போட்டுட்டு வரப்போனேன், பனியம் போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா வளர்ற? இதோ உனக்கு எதிரா ஓட்டிங்க? அதெல்லாம் ஏன்டா கண்டுக்கிற? கள்ள ஓட்டா? அது என்னமோப்பா 30 ரூபாய் கிடைச்சது. 30 ரூபாயா? ஆமா, திலீப் தான் கூட்டிட்டு போனான். அது என்னமோ பை எலெக்ஷனா. ஓட்டு போட்டேன், ரூபாய் வாங்கி கொடுத்தான். 24 ரூபாய் பனியன். உட்லாண்ட்ஸ்ல டிஃபன் 6 ரூபாய், பேலன்ஸ் நில். உட்லண்ட்ஸ்ல தினியா? யாரா வந்து திலீப்? உன்ன ஒரு 8 கொண்டு வந்து கொடுத்து கூடாடா. டீயும் பண்ணும்போது சாப்பிட்டு போயிடா. ஒரு கோரமா நான் சாப்பிடலடா. சரி, நம்ம தேடாத இடம் இல்ல. உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நம்பிக்கை விட்டுறாதீங்க, எப்படியும் திரும்பி வந்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நீங்க தனியா இருக்கணுமா? எங்க கூட வந்து தங்கலாமே. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம். ஆனா அவசியமா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேணாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், ஏழ்மை பசி உட்பட. நீங்க உடனே பதில் சொல்லணும்னு இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் ஏன் சொல் அந்யோன்யமா பேசிட்டு இருக்கும்போது நான் கரடியா வந்து நின்னுட்டேன். காம்ரேட், ஐ ஆம் சாரி. வாரக்கடைசியில டிராமா ஒண்ணு இருக்கு. டிராமானா ஒத்திகன் ஒண்ணு இருக்கு. ஒத்திகனா நடிகள் எல்லாம் வரணும்னு இருக்கு. മനസ്സിലായോ? Then why the hell haven't you come? அப்படி என்ன மயக்கம் அண்ணா காவடிகளோட? மிஸ்டர் பிரதாப், மனசை பூம்பெடுத்துட்டானோ? சார் கோயிச்சுக்குவாரோ? கோவப்பட மாட்டார், குறவளைய நெரிச்சு கொன்னுடுவார். மிஸ்டர் பிரதாப், இன்னைக்கு ஒத்திகைக்கு என்னால வர முடியாது. நாளையில இருந்து வரேன். அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்ப நீங்க போலாம். ஒரு செகண்ட் அதிகமா இருந்தா நீயே விரட்டி அடிச்சுட்டு போல இருக்க. குட், வெரி குட். முதலாளிக்கு பிறந்த பையன். I hate him. அந்த பிரதாப் உங்களை தொட்டு தொட்டு பேசுறதும் தோள் பட்டையை பிடிச்சு திருப்புறதும் எனக்கு பிடிக்கல. அவனுக்கு உங்களை திட்டத்துக்கு உரிமை இருக்கலாம், ஆனா தொட்டு பேச உரிமை இல்லை. இன்னொரு வாட்டி அவன் உங்களை தொட்டான், கழுத்தை நெரிச்சிருவேன். இதெல்லாம் செய்யற தொழில நடக்கக்கூடியது சகஜம்தான். அப்ப அந்த தொழில் எதுக்கு? பழைக்க வேண்டாமா? ஆனா ஒண்ணு, நம்ம நிஜ வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத சில அந்தஸ்துகளை நாடகத்துல வாழ்ந்து திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த 2 மணி நேர நாடகம் என்ன பணக்காரியா வாழ வைக்குது, பத்தினி தெய்வமா வாழ வைக்குது, ராணியா வாழ வைக்குது. அந்த 2 மணி நேர நிம்மதியும் சந்தோஷமும் கூட எனக்கு வேண்டாங்கிறீங்களா? இந்த மாடர்ன் ஆர்ட்டை பாக்குறச்ச எல்லாம் ரங்க ஞாபகம் தான் வருது. என்ன ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. என் சகோதரர் உங்களை நினைச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஓவியர், ஒருவேளை நீங்களே யூகிச்சுக்கலாம். நான் ரங்கனை ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா என்ன பத்தி அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பார்வைக்கு ரங்கம் முரடன் தான், ஆனா கவிதை மாதிரி உள்ளம். அந்த உள்ளத்துல இருந்து என்னால ஒரு ராகம் கேட்க முடியுது. ஆனா அந்த ராகத்துக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால அது பாசமா இல்ல நேசமானு புரியல. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேருக்கு நேரம் கேட்கலான்னு பார்த்தா வெக்கமாவும் இருக்கு. திடீர்னு எருமலியாகி நான் உன்னை தங்கச்சியா தான் நேசிக்கிறேன்னு சினிமா பாணியில சொல்லிட போறாருன்னு பயமாவும் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது பரணி? கவிதை மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, அதேதான். கவிதை எல்லாம் எழுத தெரியுமா உங்களுக்கு? ஏதோ கொஞ்சம். சந்தோஷமா இருக்கும்போது கவிதை படிப்பேன், கோபம் வரும்போது கவிதை எழுதுவேன். அப்போ படிக்கிறதை விட எழுதுறதுதான் அதிகம்னு நினைக்கிறேன். கோவத்தை மனசுலயே அடக்கி வச்சுட்டு இருந்தா அது உடம்புக்கு கெடுதல். அதனால இந்த மாதிரி வார்த்தைகளா கொட்டிடும், இல்ல இந்த மாதிரி கவிதைகளா வந்துடும். மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்ப நான் சந்தோஷம் சொல்றேன், உடனே உங்களால கவிதை சொல்ல முடியுமா? எனக்கு கவிதை இலக்கணம் தெரியும், உங்களுக்கு தாள ஞானம் இருந்தா சரி. அப்போ ஒரு கை பார்க்கலாம் சார். நீங்க சந்தங்களை அள்ளி வீசுங்க சார். ஜெய் பாரதி.
handsome bastard. Come in. சுமதி, இந்த கண்கள் என்னை தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். என் பேரை தவிர வேற எதையுமே இந்த உதடுகள் உச்சரிக்காதன்னு நினைச்சேன். என்னை தவிர வேற யாருக்குமே இந்த கழுத்து தன்னை அர்ப்பணிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நான் ஏமாத்தப்பட்ட வாக்குறுதிகள் என்கிட்ட, ஆனா பார்க்கப்பட போறது இன்னொருத்தனுக்கு. அதை சொல்லிட்டு போதானே வந்தேன். அந்த கல்யாணத்துக்கு அதுக்குத்தானே வந்தேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இந்த கழுத்துக்கு வேற ஒருத்தன் மாலையிடுறத அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன். என்னடா தம்புவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு இடம் பாக்கி இல்லாம தேடி பார்த்துட்டேன். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஒரு டவுட். என் ஃப்ரெண்டு திலீப்பை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு என் கழுத்தை அறுத்தான். நானும் திலீப் ஜெய்ப்பூர் போயிருக்கான்னு சொன்னேன். விடல, அட்ரஸ் கேட்டான், கொடுத்தேன். ஒருவேளை அவனை தேடி அங்க போயிருப்பானோ என்னமோ. ஜெய்ப்பூருக்கா? சரி, கரெக்ட் அட்ரஸ் தானே கொடுத்த? இல்லையே, டூப் அட்ரஸ் ஆச்சே. சிரிக்கிறியடா அறிவு கட்டவன. அவன் 2 வேளை பசி தாங்க மாட்டானடா. கையில வேற காசு இல்ல. எங்க போய் அவஸ்தைப்படுறானோ. யாரு? எங்க இந்த நேரத்துல? மன்னிப்பு கேட்க. ஐயோ பிரதாப், என்ன இது? எழுந்துருங்க. நான் உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு. முதல்ல எழுந்துருங்க பிளீஸ். நீ ரங்கனோடு பழகக்கூடாது, அவனோட டிராமாவுக்கு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்? உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என்னோட நாடகம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னோட ஆக்டிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் கதறி கதறி அழுவேன். பக்ஷே, என்னோட லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். நான் ஆத்மஹத்யை செய்து வரைக்கும். இதோ பாரு, மோதிரம் 2 கொண்டு வந்திருக்கேன். இப்பவே மாத்திக்கோ பிளீஸ். இப்ப மணி என்ன இருக்கும்? ராத்திரி 2 மணி. மோதிரம் மாத்திக்கிற நேரமா இது? இல்ல, ஐம் சாரி. ஆனா ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டேன்னு தோணுது. இன்னும் ஒரு 6 மணி நேரம் டிலே ஆயிட்ட குடிமொழிக்கு போயிடாது. காலையில விவரமா பேசுவோம், முடிவெடுப்போம். அதான் கரெக்ட் இல்ல? ஆமா, அதான் கரெக்ட். அப்ப சரி. கோபம் இல்லையே? கோவமா? உங்க மேலையா? சச்சா, வரேன்.